Today we are going to see about functional units. Functional units. Sentence are made up of the following sentence. Following sentence are elements. First subject வந்து S. Second verb வந்து V. Third object வந்து O. Fourth complement C. And finally adjunct A. First subject S. The words denoting a person or place or things, about which sometimes something is said or called the subject of the sentence. Subject, the word denoting a person of a place or things about which something is said or called the subject of the sentence. Subject, it answers to the question who and which. Whoனா யார், whichனா எந்த. யார் என்ற கேள்விக்கு பதில் சொல்லுனா அது சப்ஜெக்ட். எந்த அப்படின்னு வருதுன்னா அது சப்ஜெக்ட். ஹூ என்ற கொஷினுக்கு சொன்னா சப்ஜெக்ட். விச் என்ற கொஷின் சப்ஜெக்ட்னா ஆன்சர் பண்ணுறவங்க தான் சப்ஜெக்ட். இப்போ we some example. Dr. Johnson wrote the first dictionary. இந்த சென்டென்ஸில் என்ன இருக்குது? டாக்டர் ஜான்சன் wrote the first dictionary. ஜான்சன் வந்து ஒரு ஃபஸ்ட்டு டிக்ஷனரியை எழுதுகிறாரு. இப்போ இந்த டாக்டர் ஜான்சன் அப்படின்றது யார் இந்த டிக்ஷனரி எழுதுகிறாங்க? யார்? அப்போ ஹூ இங்கே யார்? டாக்டர் ஜான்சன். யார் என்ற கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறா அது சப்ஜெக்ட். ஸோ டாக்டர் ஜான்சன் is the subject. Second example.
2. The sun shines right at noon. The sun shine bright at noon. காலையில் சூரியன் வந்து எப்படி பிரகாசமாக இருக்குது. அப்போது எது பிரகாசமாக இருக்குது? சன். அப்போ தி சன். ஸோ the sun is the subject. Who refers to person and which refers to things and animals. For singular plural. சிங்குலரில் ஐ வந்துச்சுன்னா ப்ளூரலில் வி. சிங்குலரில் யூ வந்துச்சுன்னா ப்ளூரல்லையும் யூ. சிங்குலரில் ஹீ வந்துச்சுன்னா ப்ளூரலில் தே. அதே மாதிரி ஷீ வந்துச்சுன்னா ப்ளூரலில் தே. சிங்குலரில் ஹிட் வந்ததுன்னா ப்ளூரலில் தே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.